இறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மன வளங்களை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான பெரு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ன சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தொடர்ந்து சிந்தனை விருந்து. இன்றைய சிந்தனை விருந்துக்கான தலைப்பு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். சிந்தனை விருந்து வழங்க மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி வெங்கடலட்சுமி அம்மா அவர்களை அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, நீங்க துவங்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். இன்று நமக்கு சிறந்த முறையில் துரியதவம் இயற்றி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இங்கு நம்மிடையே நம் குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக எழுந்தருளி இச்சிந்தனை உரையை சிறந்த முறையில் நடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். நாம் இன்று சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது நம் முன்னோர்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த காலத்தில் ஏற்படுத்திய மிகச்சிறந்த பழமொழியாகும். நெற்கதிர்களை அறுவடை செய்த பின் அதில் உள்ள பதரையும் தூசியையும் நீக்குவதற்கு காற்று அடிக்கும் போது தூற்றுவார்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காசுள்ள போதே சேர்த்துக்கொள். இதுவே முழுமையான பழமொழி. வயலிலிருந்து நெற்கதிர்களை அறுவடை செய்ததும் அதை களத்து மேட்டில் அடித்து நெல்மணிகளை பிரித்து வெயிலில் உலர்த்திய பிறகு அதில் கலந்துள்ள பதர்கள், தூசிகள், வைக்கோல், துகள்கள் ஆகியவற்றை நீக்க நன்றாக காற்று வீசும் போது முரத்தில் எடுத்து தூற்றுவர். அப்போது கனமான நெல்மணிகளை தவிர மற்றதனைத்தும் காற்றில் பறந்துவிடும். இதெல்லாம் காற்றில்லாமல் முடியாது. ஆனால் அதன் ஆழ்ந்த கருத்து வேறு. நமது குருவின் மொழிகளில் சொல்வதென்றால், நம் வாழ்க்கையின் நோக்கம் இறைநிலை அடைதல். அதற்கு நாம் களங்கமற்றவர்களாக அனைத்து தீய கர்மாக்களையும் போக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த உடலில் மூச்சுக்காற்று உள்ள போதே மனதில் உள்ள தேவையற்ற தீய எண்ணங்களை நீக்கிக் கொள்ளல் நலம். மூச்சுக்காற்று நின்றுவிட்டால் எதையும் செய்ய இயலாது. உடலில் உயிர் உள்ள போதே நல்ல செயல்களை செய்து நம் தீய வினைகளை போக்கிக் கொள்ள வேண்டும். நம் மூச்சுக்காற்றே இறைவன். அவன் நம் உடலில் இயங்கும் போதே அன்பு, கருணை, இரக்கம், ஈதல் போன்ற நற்குணங்களை மேற்கொள்ள வேண்டும். இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காலத்தே பயிர் செய். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது போன்ற இன்ன பிற பழமொழிகளும் இவ்வாறே தோன்றியவை ஆகும். இவையெல்லாம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், கால நேரத்தை வீணாக்காமல் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம்
நாம் நல்ல செயல்களை செய்து நம் முன்வினைகளை போக்கிக் கொள்ளல் நலம். அதற்கு நாம் முதலில் நம் குருபிரான் காட்டிய பாதையில் செல்வது சிறப்பு. வரலாற்றில் நெப்போலியன் போனபார்ட் மாபெரும் வீரர். அவரது வீழ்ச்சிக்கு காரணம் அவரது அகந்தை, பேராசை, சில தவறான முடிவுகள் ஆகும். தனது வலிமையை மிகையாக மதிப்பிட்டது, ரஷ்யாவின் புவியியல் பரப்பையும் அதன் கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமை, திட்டமிடாமை, இதற்கு அவரது தன்முனைப்பு, எதிரிகளை குறைத்து மதிப்பிடுதல் இவையும் காரணமாகின்றன. இவையெல்லாம் நம் இன்றைய வாழ்க்கைக்கு பாடமாக அமைய வேண்டும். திட்டமிடல், அகத்தாய்வு, தன்முனைப்பின்மை, பொறுமை இவை அனைத்தும் நம் வாழ்நாள் வெற்றிக்கும் நம் செயல்களை திறம்பட செய்து முடிக்க தேவையான படிப்பினை ஆகும். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். இதன் பொருள் என்னவென்று பார்ப்போமானால், உரிய காலத்தையும் இடத்தையும் அறிந்து செயல்பட்டால் ஒருவன் இந்த உலகத்தையே ஆள நினைத்தாலும் அது அவனுக்கு கைகூடும் என்று நம் வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார்கள். கல்வி கற்கவும் எதிர்காலத்தை உருவாக்கவும் நம் மகரிஷி அவர்கள் தம் உடலையே சோதனை கூடமாக்கி 40 ஆண்டுகள் உழைத்து நமக்காக அருளிய மனவளக்கலையை பயில்வதற்கும் இளமை காலம் மிகவும் முக்கியமானதாகும். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை தவறவிடலாகாது. நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு கணத்தையும் பயனுள்ள வழிகளில் பயன்படுத்த வேண்டும். மனிதனின் வாழ்க்கை நிலையற்றது. காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. காலத்தை நாம் எவ்வளவு முயன்றாலும் விலை கொடுத்து வாங்க இயலாது. அதனால்தான் நமக்கு எப்போதெல்லாம் வாய்ப்பு அமைகிறதோ அதை உடனே பயன்படுத்திக் கொள்வதே நல்லது. நமக்கு கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பங்களை முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதே இதன் முக்கிய பொருளாகும். வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளும் காலமும் அமையும் போதே உரிய செயலை செய்து பயனடைய வேண்டும் என்பதை கவியரசர் அவர்கள் வலியுறுத்துகிறார். விதி என்னும் மூலத்தில் இருந்து முளைத்த கிளையே மதி. காற்றுள்ள போதே தூற்றிக்கணும் என்பதை கவனத்தில் வை என்று மனிதனின் முயற்சியையும் சந்தர்ப்ப பயன்பாட்டையும் இணைத்து பேசுகிறார். இளமையும் தெம்பும் உள்ள போதே நல்ல காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். விதியை நம்பி ஏமாந்து போகாமல் கிடைத்தற்கரிய சந்தர்ப்பத்தில் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும். கண்ணதாசனின் விதி என்னும் மூலத்தில் இருந்து முளைத்த கிளையே மதி என்பது விதி என்ற காரணத்திலிருந்து அறிவு அல்லது பகுத்தறிவு முளைக்கிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதை மனதில் கொண்டு விதி வழி வந்தாலும் மதி கொண்டு செயல்பட வேண்டும் என்ற அர்த்தத்தில் அவர் இந்த தத்துவத்தை வலியுறுத்துகிறார். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. தனது இரைக்காக காத்திருக்கும் கொக்கு காலம் கனிந்தும் இரையை கொத்துவது போல சரியான தருணத்தில் செயலை செய்து முடிக்க வேண்டும். சரியான காலத்தை வாழ்க்கையில் குறிக்கோள் மிக அவசியம். உள்ளத்து பார்வை இருந்தால் மட்டுமே நாம் நமது குறிக்கோளை அடைய இயலும். குறிக்கோளை அடைய நாம் எண்ணும் போதெல்லாம் நமக்கு புத்துணர்ச்சியும் புதிய சக்தியும் வர வேண்டும். நம் குழந்தைகளிடம் நல்ல மதிப்பெண் எடுத்தால் பரிசு பொருள் தருவதாக கூறினால் பரீட்சைக்காக நல்ல முயற்சி எடுத்து படித்து நல்ல மதிப்பெண் பெற இது அவர்களுக்கு தூண்டுதலாக அமையும். இதே போன்று நாமும் சின்ன சின்ன குறிக்கோள்களை இலக்காக வைத்து செயல்படவும் குறிக்கோள்களை நிர்ணயிக்கவும் பயிற்சி தர வேண்டும். அவைகளை அடைய தடைகள் எவை என்று மனதில் படுமாறு கூற வேண்டும். பயம், கோபம், பொறாமை, விரக்தி, வெறுப்பு போன்ற மனநிலைகள்தான் முக்கியமான சுய தடைகள். வெளித்தடைகள் இவைகளை நம் அறிவாற்றலால் நமக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ள முடியும். நிலத்தில் இயல்பாகவே களைகள் உள்ளன. அவை விதைகள் முளைக்கும் போது களைகளுக்கும் முளைக்கத்தான் செய்யும். அதனை களைவதைப் போல நம் உள்ளத்திலும் மனத்தடைகள் வரத்தான் செய்யும். இத்தடைகளை நீக்கிவிட்டால் நாம் மகிழ்ச்சியாக வெற்றி என்னும் குறிக்கோளை நோக்கி முன்னேறி செல்ல இயலும்.
காலத்தே பயிர்ச்செய், ஆடிப்பட்டம் தேடி விதை போன்றவை விவசாய பழமொழிகள். இவற்றை பொன்மொழிகள் என்றே கூறலாம். இயற்கை வளங்களின் அடிப்படையில் செயல்பட்டால் பலன் மகிழ்ச்சியை தரும். ஓர் இராணுவ தளபதியாக அதற்கு முன் யாரும் செய்திராத சாதனைகள் காரணமாகவே அலெக்சாந்தர் மகா என்ற பட்டமொழியை பெற்றார். பெரும்பாலான நேரங்களில் எதிரிகளை விட தன் படையில் குறைவான எண்ணிக்கையில் வீரர்களை கொண்டிருந்த போதும் இவர் என்றுமே யுத்தத்தில் தோற்றதில்லை. நிலப்பகுதி, காலாட்படை மற்றும் குதிரைப்படை வியூகங்கள், துணிச்சலான உத்திகள் மற்றும் தன் துருப்புக்களின் ஆக்ரோஷமான விசுவாசம் ஆகியவற்றை பயன்படுத்தியதன் விளைவால் இவர் அனைத்திலும் வெற்றியடைந்தார். மாசிடோனிய காலாட்படையினர் சரிகா என்ற 6 மீட்டர் நீளமுடைய ஓர் ஈட்டியை பயன்படுத்தினர். கடுமையான பயிற்சி மூலம் 2ஆம் பிலிப்பால் இந்த ஈட்டி உருவாக்கப்பட்டது. தன் படையை விட பெரிய ஆனால் சிதறுண்டு இருந்த பாரசீக படைகளுக்கு எதிராக சரிகாவை இவர் பயன்படுத்தினார். மாசிடோனிய காலாட்படையின் வேகம் மற்றும் நகரும் திறனை அலெக்சாந்தர் பயன்படுத்தினார். இவரது படையானது பல்வேறு மொழிகளை பேசிய மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்தியவர்களை கொண்டிருந்தது. தன் வேற்றுமை நிறைந்த இராணுவத்தில் ஒற்றுமையின்மை வரக்கூடும் என்பதை முன்னமே யூகித்த இவர் இதிலிருந்து மீள்வதற்கு யுத்தங்களில் தானே கலந்து கொள்வார். அலெக்சாந்தர் தனது காலாட்படையை மையப்பகுதியில் பயன்படுத்துவார். குதிரைப்படை வீரர்கள் மற்றும் வில்லாளர்களை இரு பக்கவாட்டிலும் வலது மற்றும் இடது புறத்தில் பயன்படுத்துவார். தனது இராணுவத்தின் வரிசை சரியாக பொருந்துமாறு செய்வார். இதனால் அலெக்சாந்தர் எப்போதுமே சுற்றி வளைக்கப்பட மாட்டார். தேசிங்கு ராஜாவின் கதையை நாம் பார்ப்போமானால், அவர் சிறுவனாக இருந்தபோது எவராலும் அடக்க முடியாத முரட்டு குதிரையை மிகவும் சுலபமாக அடக்கினார். மற்றவர்கள் வரும்போது அந்த குதிரையை சூரிய வெளிச்சம் அதன் முகத்தில் படாதவாறு நிறுத்தியதால் அக்குதிரை தன் நிழலை பார்த்து பயந்து ஓடியது. ஆதலால் அதன் மேல் அமர்ந்து இருந்தவர்கள் கீழே விழுந்து விட்டனர். ஆனால் தேசிங்கு ராஜா அதன் முகம் சூரியனை பார்த்தவாறு நிறுத்தி அதன் மீது ஏறி அதன் கடிவாளத்தை நன்கு பிடித்து கொண்டதனாலேயே அக்குதிரையை அடக்க இயன்றது. காற்றடிக்கும் போது நேராக நிற்கும் மரங்கள் வளைந்து கொடுக்காமல் விழுந்துவிடும். நாம் இப்போதும் கிராம பகுதிகளில் பயணம் செய்யும் போது பல தென்னை மரங்களை காணலாம். வெறும் மொட்டையாக தண்டு மட்டுமே நிற்கும். அதன் ஓலைகள், குருத்துகள் எதையும் காண இயலாது. ஆனால் காற்று வீசும் போது அதற்கு ஏற்றால் போல் வளைந்து கொடுக்கும் நாணலானது பல காலம் நிலைத்து நிற்கும். காலம் என்பது என்றும் நிலைத்திருப்பது. நாம் தான் இடையில் பிறந்து வாழ்ந்து மறைந்து போகிறோம். நல்ல மற்றும் அல்ல காலங்கள் நாம் எத்தகைய செயலை செய்ய தேர்வு செய்த தருணம், நோக்கம், செயல்படும் விதம் இவற்றால் மட்டுமே தீர்மானிக்க இயலும். எந்தெந்த காலத்தோ எந்தெந்த இடத்தோ இடம், காலம், தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திலோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம் என்கிறார் நம் மகரிஷி. மனித வரலாற்றில் அந்தந்த காலகட்டத்திற்கும் வாழ்ந்த இடத்திற்கும் அப்போதைய தேவைக்கும் ஏற்ப எத்தனையோ பழக்க வழக்கங்களும் சடங்குகளும் தோன்றின. அன்று நன்மையாக இருந்த விஷயம் அல்லது கருத்து இன்று நமக்கு ஒத்து வரவில்லை எனில் தைரியமாக தவிர்த்து விட வேண்டும் என்பது நம் குருபிரான் கருத்து. சரியான வாய்ப்புகள் அமையாவிட்டாலும் சந்தர்ப்பங்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதே நம் நலம். கடுமையான தருணங்கள் என்பது மற்றவர்கள் நம்மை சோதிக்கும் போது எந்த அளவு நாம் பொறுமையாக இருக்கிறோமோ அதுவே நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். இதனையே ஔவையாரும் தனது மூதுரையில் அறிவுடையவர்கள் தமக்குரிய சரியான காலம் மற்றும் வாய்ப்பு வரும் வரை பொறுமையாகவும் அமைதியாகவும் காத்திருப்பார்கள். அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் ஓடு மீனோட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு என்கிறார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதை ஆன்மீக ரீதியில் உயிர் மூச்சு உள்ள போதே, அதாவது இளமையில் உடல் பலமும் இருக்கும் போதே
இறைவனை உணர்ந்து ஆன்ம ஈடேற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆன்மீக சான்றோர் பெருமக்கள் கூறுவர். வள்ளல் பிரானும் மனித உடல் மிகவும் அருமையானது, அதை கொண்டு புண்ணிய செயல்களை செய்ய வேண்டும், மனித வாழ்க்கை நிலையற்றது என்பதால் ஜீவகாருண்ய ஒளியை பெற்று தடையின்றி ஆன்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிறார். திருமந்திர பாடல் ஒன்றில் ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டேறும் குதிரை மற்றொன்றுண்டு மெய்யர்க்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்தி விடுந்தானே. உடலின் ஐம்புலன்களான பார்த்தல், கேட்டல், முகர்தல், சுவைத்தல், தொடு உணர்ச்சி ஆகிய 5 புலன்களையும் வைத்துள்ள உடம்பின் தலைவனாக இருக்கக்கூடிய ஆத்மாவானது இறைவனை அடைய மேல்நிலைக்கு செல்ல மனதுடன் மூச்சுக்காற்றை பயன்படுத்த வேண்டும். மூச்சுக்காற்று பயிற்சி செய்து உண்மையாக இறைவனை அடைய எண்ணம் கொண்டோர்க்கு மனதை ஒருநிலைப்படுத்த நன்கு உதவும். இறையுணர்வு இல்லாமல் தேவையற்றவர்களை நினைத்து கொண்டு இருப்போருக்கு மூச்சுக்காற்றோடு கூடிய மனம் அடங்காமல் அவர்களை கீழ்நிலைக்கு கொண்டு செல்லும். உடலில் மூச்சுக்காற்று இருக்கும் போதே அதை தக்க முறையில் கையாண்டு இறையை உணரச் செய்கிறார் திருமூலர். காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே பாலுண்டு கடைவாய்ப்படும் முன்னே மேல் விழுந்தே உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடுமுன்னே குற்றாலத்தானையே கூறு என்கிறார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதை பட்டினத்தாரும் தன் பாடல் வரிகளில் உடல் மூச்சு காற்று உள்ள போதே திருக்குற்றாலத்தில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானின் 5 எழுத்து திருமந்திரத்தை மனதார துதிக்கச் சொல்கிறார். மேலும் இப்படியும் ஒரு கண்ணோட்டத்தில் நோக்கும் போது உடலில் தெம்பு, அதாவது இளமை பருவம் இருக்கும் போதே பொருள் ஈட்டி விட வேண்டும், அதுவும் நியாயமான முறையில் சம்பாதிக்க வேண்டும். முதுமையில் நமக்கு இவை கை கொடுக்கும். முதுமையில் வலு குன்றி சம்பாதிக்கும் திறன் குறையும். இறைவன் படைத்த உயிர்களுள் மிகவும் உன்னதமானவன் மனிதன். அம்மனிதன் பண்பாலும் நடத்தையாலும் உயர்நிலையை அடைதல் வேண்டும். இறைவன் மனிதன் உயர்ந்த வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகவே உலகில் முதலில் அவனுக்கு உதவியாக இயற்கையையும் மற்ற உயிர்களையும் படைத்தான். ஆனால் மனிதன் அவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு அவற்றை பாதுகாத்து தம் பிற்கால சந்ததியர்களுக்கு விட்டு செல்லாமல் தன் கீழான குணங்களால் அவற்றை மாசுபடுத்துதல், அழித்தல் போன்ற கீழான எண்ணம் கொண்டவனாக இருக்கிறதனால் அவனை நல்வழிப்படுத்த நமது முன்னோர்கள் பல்வேறு கருத்துக்களையும் அறங்களையும் தங்களின் அனுபவங்களால் பழமொழிகளாக கூறி சென்றனர். அவைதான் பொன்மொழியாக வாழ்வை பூரிக்க வைக்கும் நல்மொழியாக விளங்குகிறது. இயற்கையை பயன்படுத்தி நமது செயல்களை செய்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம். நம் முன்னோர்கள் இயற்கையை பற்றி நன்கு அறிந்திருந்தனர். அதனால் அதன் செயல்பாடுகளுக்கு ஏற்ப தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டனர். இயற்கையை மீறி நாம் செயல்படுகின்ற போதுதான் எதிர்மறை விளைவுகள் ஏற்படுகின்றன. அதனால் நமது செயல்பாடுகளை இயற்கைக்கு ஒத்ததாக அமைத்தல் நலம். மனிதனிடம் நல்ல அல்ல பழக்கங்கள் காலத்தே உள்ளது. நமக்கு வாய்ப்பு நேரும் போதெல்லாம் நம்மிடம் உள்ள தீய பழக்கங்களை கைவிட்டு நல்ல பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அவர் கூறுவது போல் தீயவற்றை அகற்றி நல்லவற்றை கை கொள்ளும் போது வானுரையும் தெய்வத்துள் ஒருவனாக நாம் வாழ இயலும். காற்றுள்ள போது இது உடலில் வலுவுள்ள போது என்பதையும், தூற்றிக்கொள் என்பது தீயனவற்றை அகற்றிக் கொள்ள வேண்டும் என்பதையும் குறிக்கும். பின்னாளில் நாம் நம் தீய பழக்கங்கள், எண்ணங்கள் இவற்றை விடுத்து நம் குருவை போல் நமக்கு கிடைத்து விட்ட பிறகு உடல் வலிமை குறைந்து இருந்தால் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. இத்தகைய சிறந்த கருத்தையும் இப்பழமொழி நமக்கு உணர்த்துகிறது. நம் உடலில் மூச்சு காற்று இருக்கும் போதே நல்லனவற்றை நாம் இயன்றளவு செய்து பிறருக்கு ஈந்து நம்முடைய ஊழ்வினைகளை அறவே அகற்றிக் கொள்ள வேண்டும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்கிறார் நம் வள்ளுவ பெருந்தகை.
இறைவனது நாமத்தை கூறினால் நம்மை தொடர்ந்து வரும் பாவங்கள், கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கிவிடும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் அல்லவா. ஆகையால் நாம் இறை தேடுவதோடு இறையையும் தேட வேண்டும். சாதாரண மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 15 முறையும் ஒரு நாளில் 21,600 முறையும் மூச்சு விடுகிறான். உண்ண, உறங்க, பணி செய்ய, விளையாட என பல்வேறு வகைகளிலும் மூச்சை செலவிடுகிறான். அதில் சில மூச்சுக்காற்றையாவது இறையருளை பெற செலவிடு என்ற உயர்ந்த கருத்தை உணர்த்தவே நம் முன்னோர்கள் மூச்சுக்காற்றை கவனித்து தியானம் செய்ய வலியுறுத்தி, காற்று அதாவது மூச்சுக்காற்று உள்ள போதே இறைவனை துதித்துக்கொள் என்ற பழமொழியை சொல்லிச் சென்றனர். அதுவே காலப்போக்கில் மருவி தூற்றிக்கொள் என்றானது. பழமொழியின் உண்மை பொருளை உணர்ந்த நாம் இன்று முதல் நம் மூச்சுக்காற்றை கவனித்து தியானம் செய்வோம். நம் குருபிரானின் மனவளக்கலை பயிற்சி கிடைக்கப் பெற்ற நாம் அனைவருமே தெய்வ மற்றும் குரு அருள் பெற்றவர்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு அரு சிந்தித்தல் தானே. தவம் மற்றும் உடற்பயிற்சி, காயகல்பம், சுய ஆய்வு செய்ய தகுந்த இளமை பருவத்திலேயே அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாளை நமக்கில்லை, இன்றே நமது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம் சித்தர் பெருமக்களும் விவசாய பழமொழியையும் தாண்டி உயிர் மூச்சு அதாவது பிராணன் பற்றிய ஆன்மீக பொருளுண்டு. உடலில் காற்று அதாவது மூச்சுக்காற்று உள்ளவரை, அதாவது உயிர் இருக்கும் பொழுதே முக்தியை அதாவது இறைநிலையை அடைய ஆன்மீக சாதனைகளை செய்து கொள்ள வலியுறுத்துகிறார்கள். மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்தி பழகும் மூச்சு பயிற்சி உடலையும் உள்ளத்தையும் காத்து கொள்ள வேண்டும். முதுமை வந்து உடல் தளர்வதற்கு முன் இளமையிலேயே இறைவனை உணர ஆன்மீக சாதனைகளை செய்ய வேண்டும். அரிதரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயத்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. இந்த பாடல் மேலோட்டமாக பார்த்தால் புரிகிறார் போல் எளிமையாக இருப்பது போல் தோன்றும். இப்பாடல் மூலம் சம்பாதிப்பதையெல்லாம் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மட்டுமே என சேர்த்து கொள்ளாமல் தானமும் தவமும் செய்து இறையுணர்வு பெறச் சொல்கிறார். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்கிறார் பட்டினத்தார். ஞானத்தையும் கல்வியையும் பெற்றால் தானமும் தவமும் செய்யக்கூடிய உணர்வு வரும். முதலில் கல்வி, அப்புறம் ஞானம், பின் இதனால் செல்வத்தின் நிலையாமை புரியும். இளமையின் நிலையின்மையையும் உணரலாம். இவற்றை புரிந்து கொண்டால் தானமும் தவமும் இளமையிலேயே அதாவது காற்றுள்ள போதே துதித்து கொள்ளும் உணர்வு வரும். சமீபத்தில் சட்டமன்றத்தில் வேதாத்ரி மகரிஷி பயிற்சிகளை பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கு பயிற்றுவிப்பதன் மூலம் சமூகத்தில் நடக்கும் தீய குற்றம் குறைகளை எதிர்காலத்தில் நடக்காமல் தடுக்க இயலும் என்று பொள்ளாச்சி MLA அவர்கள் நித்யானந்தம் அவர்களும் பேசியுள்ளார்கள். இத்தகைய எளிமையான சிறப்பு வாய்ந்த பயிற்சிகளை நம் குழந்தைகள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி காற்றுள்ள போதே துதித்து கொள்ள மனவள கலைஞர்களான நாம் உதவ முடியும். இதுவரை எனது சிற்றுரையை செவிமடுத்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாய்ப்புகளுக்கு நன்றிகளம்மா, நன்றிகளையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க